என் மேல பாசம் காட்டுற ஒரே பைத்தியக்காரி நீ மட்டும்தான். அதனாலதான் நீ இந்த வீட்டை விட்டு கிளம்புறன்னு சொன்னப்போ என்னால தாங்க முடியல துர்கா. துர்கா ப்ளீஸ் இங்க இருந்து போகாத துர்கா. இங்க பாரு, அசோக் ரொம்ப நல்லவன். நான் பேசுறேன் அவன் கிட்ட. நான் சொன்ன அசோக் கண்டிப்பா கேட்பான். அக்கா, சின்னையாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு ரொம்ப நல்லவர் தான். கல்யாணங்கிறது ஒருத்தர் மட்டும் வாழ்ற வாழ்க்கை இல்லக்கா, ரெண்டு மனசும் ஒன்னா சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை. எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை அமையல. சின்னையா கூட நான் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டது உண்மை. ஆசைப்பட்டதுக்கு வேணும்னா நமக்கு உரிமை இருக்குக்கா. ஆனா அதை அனுபவிக்கணும்னா நம்ம தலையில என்ன எழுதிருக்கோ அதுபடிதான் நடக்கும். துர்கா, நடந்த எல்லா தப்புக்கும் அசோக் மட்டும்தான் காரணம். அவன் வரட்டும். ஏன் இப்படி துர்காவை கண்ணீர் விட வைக்கிறேன்னு நான் கேக்குறேன் துர்கா. அதெல்லாம் வேண்டாங்கா. சின்னையா ரொம்ப நல்லவர. தயவு செஞ்சு அவரை கஷ்டப்படுத்திடாதீங்க. உண்மையாவே அவர் மனசறிஞ்சு எந்த தப்பும் பண்ணல. எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ முடியாம நான் தான் சந்தோஷமா இல்ல. இனிமே சின்னையாவது அவருக்கு பிடிச்ச வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகட்டும். விட்டு கொடுக்கறவ நானாவே இருந்துட்டு போயிடுறேன். எப்பவுமே விட்டு கொடுக்கறவங்க கெட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க துர்கா. ஆனா உன் விஷயத்துல எல்லாமே தலைகீழா நடக்குது. அக்கா, நான் இந்த வீட்டை விட்டு கடைசியா கிளம்பி போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு உங்ககிட்ட கேட்கணும். கேட்கவாக்கா? கேளு துர்கா. நான் சின்ன வயசுல இருந்து ஒரு தடவை கூட என் அம்மா மடியில தலை வச்சு தூங்கினதே இல்ல. நான் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு 5 நிமிஷம் உங்க மடியில தலை வச்சு படுக்கட்டுமாக்கா?